நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க இட்லி ரெசிபி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்லா பஞ்சு போல் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ரேஷன் அரிசி இல்லைன்னா நீங்கள் இட்லி அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை நல்லா கழுவி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உதயம் உளுந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசியும் உளுந்து நல்லா ஊறி இருக்கு. இப்போ அரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்துல கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சில்லுன்னு இருக்கிற தனியா ஊற்றிக்கோங்க. அப்போதான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ உளுந்து பாருங்க நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ அரிசி மாவும் சேர்த்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இந்த மாவை அப்படியே ஊற்றிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணவே கூடாது, இல்லைன்னா இட்லி சாஃப்டாக வராது. இப்போ பாருங்க, இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அப்படியே பஞ்சு போல் இருக்குது. இந்த இட்லி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.